வணக்கம் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சூப்பரான ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கியிருக்கேங்க. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள ஸ்பீக்கர் எடுத்து அதை என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இதோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா செப்ரானிக்கோட Feast 500ங்கிற ஒரு மாடலு. இது 70 வாட்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது 50 வாட்ஸ் ஸ்பீக்கர் தான். ஆனால் சவுண்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்லாம் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேலே யூஸ் பண்ணிவிட்டு நல்லாவே இருக்குது. ஆனால் ஒரு சின்ன ஒரு குறைபாடு இந்த ஸ்பீக்கரில் இருக்குது. அது என்னங்கிறத அப்படிங்கிறத லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ இந்த பாக்ஸில் என்னென்ன இந்த ஸ்பீக்கரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கள், ப்ளூடூத்தோட வெர்ஷன் 5.0 இருக்குது. அப்புறம் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது, ஆக்ஸ் கேபிள் இருக்குது, Type C சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கால் ஃபங்க்ஷன் இருக்குது, வாய்ஸ் அசிஸ்டண்ட் இருக்குது. இதில் உள்ள ஸ்பீக்கரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8.9 சென்டிமீட்டர். அப்புறம் ரீசார்ஜபிள் பேட்டரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் வரைக்கும் வரும், 50% வால்யூமில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 9 மணி நேரம்லாம் வர மாதிரி எனக்கு தெரியலை. ஃபுல் சார்ஜ் 3.5 ஹவர்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட ஸ்பீக்கரை ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிடுவோம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, சவுண்டு வேறு லெவலு. இதோட விலை பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் 4000 ரூபாய்க்கிட்ட போயிட்டுருக்குது. மற்ற ஸ்பீக்கரை கம்பேர் பண்ணுறப்போ அந்த போட்டு அப்புறம் அந்த JPL கம்பேர் பண்ணுறப்போ ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்குது. நல்லா சவுண்டும் நல்லா இருக்குது. பாக்ஸுக்குள்ளே எடுத்தோடனே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஆக்ஸ் கேபிள், அப்புறம் Type C சார்ஜிங் கேபிள், அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் முன்னாடிலாம் புக்கில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புக்கு யாருமே படிக்கிறது இல்லை அப்படின்ட்டு ஒரு கார்டில் கொடுத்துருக்காங்க. QR கோடு இருக்குல்ல, இந்த கோடை ஸ்கேன் பண்ணோம்னா யூசர் மேனுவல் அப்படியே வந்துடும். நம்ம எப்படியா இருந்தாலும் புக்கில் கொடுத்தாவே படிக்க போகிறதில்ல. இதை மெனக்கட்டு இந்த கோடை ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம போய் யூசர் மேலாம் தெரிஞ்சுக்கப்புறம் இதை ஒரு பக்கத்தை அப்படியே வச்சுருவோம். இப்போ நம்மளோட ப்ளூடூத் ஸ்பீக்கரை ஓப்பன் பண்ணி எடுத்துருவோம். வெயிட்டு செம்மையாக இருக்குது. நான் போட்டு JPL இதெல்லாம் வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் அதோட ரேட்டெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது மக்களே. இது செப்ரானிக்கு கொஞ்சம் பிராண்டடாகவும் இருக்கும், கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக இருக்கனால இது வாங்கியாச்சு. மற்றது இந்த MI இதெல்லாம் இந்த அளவுக்கு பெரிய சைஸில் இல்லை, அதனால் செப்ரானிக்கே வாங்கியாச்சு. இதோட விலை 4000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே செப்ரானிக்குங்கிற அந்த லோகோ போட்டிருக்காங்க. இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் சைடில் இது ஸ்பீக்கர் நினச்சிருப்பீங்க, ஆனால் இது ஸ்பீக்கர் கிடையாது. இது சும்மா இதுதான் பேஸ் இண்டிகேட்டர். அதாவது நல்லா அடி விழுகும்போது தும்முன்னு உட்காந்து எழுந்திருக்கும். இந்த சைட்லேயும் அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் மக்களே மைக்ரோ SD கார்டு போடுறது, அப்புறம் ஆக்ஸ் கேபிள் சொருகிறது, Type C சார்ஜிங் கேபிள் சொருகிறது. அப்புறம் இது பென்ட்ரைவ் சொருகிறதுக்கு நினச்சிருப்பீங்க, ஆனால் அது பென்ட்ரைவ் சொருகிறது இல்லை. அது நம்ம பவர் பேங்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஸ்பீக்கரில் என்னென்ன பட்டன் கொடுத்துருக்காங்கன்னா இது ஆன் ஆஃப் பட்டனு, இது DWS மோடு, இது ஈக்குவலைசர், அதாவது பேஸ் பூஸ்ட் பண்ணுறது. ஒரு இடம் அமுக்கணும்னா பேஸ் நல்லா அடி டும்னு கேட்கும், இன்னொரு இடம் அமுக்கணும்னா நார்மலாக கேட்கும். இது ப்ளே பாஸ் பட்டனு, இது ஸ்பீக்கரில் ஏரியாவில் அந்த லைட்டு RGB லைட் ஆன் ஆஃப் பட்டனு, இது வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது. இதே அமுக்கி லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா சாங் மாறும். இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்க பட்டன் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்மளோட ஸ்பீக்கரை ஆன் பண்ணி செக் பண்ணிடுவோம் சவுண்டு எந்த அளவுக்கு அப்படி இருக்குதுன்ட்டு. ஆன் பண்ணுற பாருங்க, எடுத்தோன்னே லைட்டு பயங்கரமாக கேட்கும். ஆன் ஆயிடுச்சுங்க. ஸ்பீக்கரில் பாருங்கள் மக்களே, அப்படியே லைட்டு பலபலன்னு ஜொலிக்குதா. ஆனால் இருட்டு நேரத்தில் செம்மையாக இருக்கும், பகலுங்கிறதுனால வெளிச்சத்தில் ஒழுங்காக தெரியலை. இப்போ ஒரு மியூசிக் வச்சு ப்ளே பண்ணி காமிச்சிரும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது மக்களே. ஏன்னா டக்குன்னு கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு காப்பிரைட் இல்லாத மியூசிக் ஒன்று போட்டு விடுறேன் பாருங்க. போடாங்கிட்டு. இப்போ பாருங்க மக்களே, நம்மளோட ஸ்பீக்கரில் உள்ள சவுண்டா. இப்போ இந்த ஸ்பீக்கரில் பேஸ் பூஸ்ட்டை ஆன் பண்ணி காட்டுறேன். இது பேஸ் அதிகமாக பூஸ்ட் ஆகி காட்டுறது. நெக்ஸ்ட் பேஸ் இல்லாமல் நார்மலாக எப்படி இப்போ பேஸ் பூஸ்ட் பண்ணுறதை ஆன் பண்ணி விட்டுருவோம். அப்படியே பின்னாடி பாருங்க இந்த அதிர்வை. மக்களே பாருங்க, இந்த பேஸ் இண்டிகேட்டர் எப்படி உட்காந்து எந்திரிக்குதுன்னு. மேல காட்டு, ரொம்ப மோசப்படாது. மேல காட்டு. வேற லெவலுங்க, நல்லா அடி தும்முன்னு கேட்குது.
இப்போ பாருங்களேன், அந்த லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஓகே, செம்மையாக இருக்குது மக்களே. செம்ம ஒரு ஸ்பீக்கரு. நல்லா வீட்டுக்குள்ள வச்சோம்னு வச்சுங்க, பேஸ் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் ஏதாச்சும் படம் நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம்லாம் ஏதாச்சும் ஹாலிவுட் படம் பார்க்கணும்னு வச்சுங்களே, ஒரு மினி ஹோம் தியேட்டர் ஃபீல் வந்து இது கொடுக்குதுங்க. நம்ம இதுக்கு பக்கத்தில் ஃபோனை வச்சுக்கிட்டு அப்படியே படம் பார்த்தோம்னா நல்லா திருப்புன்னு அதிர்வு செம்மையாக இருக்குது. வேறு லெவல் ஸ்பீக்கர் தான். ஆனால் எனக்கு வந்து ஸ்பீக்கரில் ஒரு சின்ன ஒரு ட்ராபேக் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க வரேன், ஆஃப் பண்ணிக்குவான். இப்போ இந்த ஸ்பீக்கரை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தான் இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு ஸ்பீக்கர் இருக்குல்ல, இது மட்டும் ஓவராக லைட்டாக ஒரு நாய்ஸ் வருது. அது வந்து எப்படி சொல்கிறது, வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் பக்கத்தில் இருந்து கேட்கல மைனூட்டாக அப்படியே ஒரு குறங்கிற ஒரு சவுண்டு வருது மக்களே. அது மட்டும்தான் இதில் ஒரு மைனஸு. மற்றபடி இந்த ஸ்பீக்கரில் தான் அந்த குறைபாடு, மற்ற ஸ்பீக்கரில் அப்படி வரும்னு கிடையாது. இதில் அந்த லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரில் மட்டும் ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த பேஸ் இண்டிகேட்டர் அமுக்கணும்னா அந்த நாய்ஸ் வரதில்லை. ஆனால் விட்டுட்டோம்னா லைட்டாக ஒரு கரகரங்கன்னு வருது. அது எப்படின்னா, நார்மலாக விடும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓரளவு கொஞ்சம் ஹை பேஸ் போகுதுல, அப்போது அது ஓவராக கரகரன்னு ஒரு சவுண்டு வருது. இப்போ நான் அதை செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நான் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்த்தேன், அந்த இடத்துல மட்டும் ரொம்ப ஓவர் நாய்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரோட மக்களே, இப்போ லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரில் வர நாய்ஸை கேளுங்க மக்களே. இது வந்து படத்தில் வர ஒரு சீனில் அந்த மியூசிக் வந்துச்சு. அப்போ ஓவர் பேஸ் வரும்போது இதில் கரகரன்னு சவுண்டு வருது. நார்மல் பாட்டு இதெல்லாம் கேட்கையில் அந்த நல்லா தான் ஓடிட்டுருக்கு. எந்த இடத்துல வந்து ஹை பேஸ் வந்து எட்டுதோ அப்போது நல்லா ஓடிட்டு இருந்து கரகரன்னு ஒரு மாதிரி ட்ருங்கிற ஒரு சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அது இந்த லெஃப்ட் சைடு ஸ்பீக்கரில் தான். ரைட் சைடு ஸ்பீக்கரில் நல்லா இருக்கு. நான் இதை ஓப்பன் பண்ணி உள்ளேயும் பார்த்துட்டு எந்த ஒரு டேமேஜெல்லாம் இல்லை. அந்த ஸ்பீக்கரில் வந்துட்டு அந்த பேப்பர் இருக்குது பாருங்கள், அது காயில் உட்காந்து எந்திரிக்கும்னு அந்த இடத்துலேருந்து தான் ஒரு கரகரன்னு ஒரு நாய்ஸ் வருது. சரி பண்ண முடியும்னு பார்த்தேன், ஆனால் முடியலை. அதனால் இந்த ஸ்பீக்கரை வந்து இப்போ வந்து நான் ரிட்டன் அனுப்பிச்சி விட்ருவேன் மக்களே. ஆனால் ஸ்பீக்கர் வேறு லெவல் இருக்குது. எனக்கு இதை அனுப்ப மனசே வரல. ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டு போட்டு பார்த்துட்டேன், அது இதோட டேமேஜ் ஆகி வந்து பாக்ஸ் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி வந்திருக்கு அப்படின்னு டெலிவரி பண்ணுற அண்ணன் சொன்னாரா. அதனால் அதை அனுப்பிச்சி விட சொல்லிட்டே சரி இதை வச்சுக்கும் அப்படி தான் பார்த்தேன். போக போக சில சாங்லேயே இந்த நாய்ஸ் வர ஆரம்பிக்கும், எனக்கு பிடிக்கல. அதனால் இதை ரிட்டன் அனுப்பிச்சிடணும். வேறு ஒன்று வாங்கலாம் இதே பட்ஜெட்டுக்கு. ஆனால் நான் இது ஆர்டர் போட்டது பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்களா, அந்த ஆப்ஷன் போட்டு ஆர்டர் போட்டு விட்டேன். இப்போ வந்து அந்த இஎம்ஐ ஆப்ஷனை கட் பண்ணி விட்டாங்க. இப்போ இதை வாங்குறதுக்கு நம்மள்ட்ட பட்ஜெட் இல்லை. அதனால் இதை அனுப்பிச்சி விட்டுட்டு கொஞ்சம் காசு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்குவோம் மக்களே. ஸ்பீக்கர் வேறு லெவலில் இருக்கு. ஆனால் நான் 10 நாளாக யூஸ் பண்ணேன், மூவிஸ் பார்க்குறதுக்காக இருக்கட்டும். இப்போ ஐபிஎல் நடக்குதா, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த எஃபெக்டெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. நம்ம டேரெக்டாக ஸ்டேடியத்துலேருந்து பார்க்குற மாதிரி அந்த ஃபீல் இருக்குது. நல்லா அதிர்வு எல்லாமே. ஹாலிவுட் படம் பார்க்கும்போது நல்லா பேஸ் எல்லாம் செம்மையாக கேட்குது. வீட்டுக்குள்ளே வேறு லெவலு, வெளியிலுமே சவுண்டு செம்ம லவுடாக தான் கேட்குது. 4000 பட்ஜெட்டுக்கு மற்ற ப்ளூடூத் ஸ்பீக்கரை கம்பேர் பண்ணுறப்போ இது வேறு லெவலுங்க. 50 வாட்ஸ். இதே போட்டில் வந்துட்டு போட் ஸ்டோன் வந்து 1415 ஒரு மாடல் இருக்குது. அதே 6000 7000 வருதுன்னு நினைக்கிறேன். அதுவும் 40 வாட்ஸு, இது வந்து 50 வாட்ஸ். ஆனால் இது 70 வாட்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஆனால் இது 50 வாட்ஸ் தான். ஸ்பீக்கர் கழட்டி பார்க்கும்போது ஒரு ஸ்பீக்கர் 25 வாட்ஸ் தான் போட்டிருந்துச்சு. பீக்கில் வந்து 70 வாட்ஸை தொடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இதில் வந்துட்டு ஜேபிஎல் அப்புறம் நம்ம மற்றெல்லாம் வாங்க போனோம்னா 50 வாட்ஸ்லாம் ரொம்ப ரேட்டு கூட. அதெல்லாம் 20-30,000 தாண்டி போகுது. பூம் பாக்ஸ் 3 2 ஜேபிஎல் இருக்குது. அதெல்லாம் 30,000 25,000 அப்படிங்கிற ரேட்டில் இருக்குது. இது வந்து இந்த பட்ஜெட்டுக்கு வேறு லெவல் ஸ்பீக்கர் தான். பட் வந்து நம்மளுக்கு வந்தது கொஞ்சம் குறைபாடோடு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்டிப்பாக வேறு ஒன்று ஆர்டர் பண்ணுவேன். ஆனால் சார்ஜ் பார்த்திங்கன்னா 9 ஹவர்ஸ் தான். ஆனால் அவ்வளோ நிற்குமான்னு தெரியல. அதுவும் 50% வால்யூமில் வந்து நான் 9 ஹவர்ஸ் வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு சார்ஜ் நிற்கிது. ஃபுல் வால்யூமில் வந்துட்டு ஒரு 5 ஹவர்ஸ் வந்தாவே வேறு லெவல் தான். ஃபுல் வால்யூமில் நம்ம எப்போவுமே லோ வால்யூமில் கேட்க போகிறதில்ல, ஃபுல் வால்யூமில் தான் கேட்போம். ஃபுல் வால்யூமில் வந்துட்டு எவ்வளோ வரும்னு தெரியல. ஆனால் சார்ஜ் டக்குன்னு இறங்குற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஐபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா IPX5ங்கிற ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. தண்ணிக்குள்ளே உள்ளே முக்க முடியாது. ஆனால் மழை இது மாதிரி ஏதாச்சும் சின்ன சின்ன தூறல்கள் இது மாதிரி மேலே விழுந்தாலும் எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரு. இதை பார்த்துருப்பீங்க. வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாத்துலேயுமே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 4000 பட்ஜெட்டு தான். இது வந்து எந்த ஒரு ஸ்பான்சர் வீடியோ அந்த மாதிரி கிடையாது. நான் வாங்கிட்டு என்னோடய குமரல்கள் கதறல்கள் தான் இந்த ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த ஸ்பீக்கர் மட்டும் கொஞ்சம் நல்லா எடுத்துருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும். இந்த ஸ்பீக்கரை யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. ஆனால் வந்த பொருள் வந்து நல்லா தெளிவாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்ருங்க என்னை மாதிரி. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ செஞ்சு போட்டுட்டு பை.
See you.